ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாரு. வாசிங்க சத்தமா. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. நான் உன் மேல கேஸ் போடுறேன். கர்த்தர் சொல்றாரு, உன் மேல கேஸ் போட போறேங்கிறாரு. என்ன கேஸ்? அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, உன்கிட்ட உண்மையும் இல்ல, இரக்கமும் இல்லை, உன்கிட்ட இரக்கமும் இல்ல. தேவனை பற்றிய எல்லாத்துக்கும் மேல உன் மேல போடுற கேஸனுடைய மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? என்னை பற்றிய அறிவு உனக்கு இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. வியாதி வந்தா எந்த டாக்டரை பார்க்கணுங்கிற அறிவு இருக்கு? எல்லாத்துக்கும் அறிவு வச்சிருக்கான் பாரு. நம்மால் பயங்கரமான அறிவு பாருங்க. 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்னா உடனே யோசிக்கிறேன், யாரு கொடுத்துருப்பா, எந்த வெளிநாட்டுல இருந்து வந்துருச்சோ நம்ம அறிவு. அது சொல்ல தேவனை பற்றிய அறிவு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட உன் மேல கேஸ் போட போறேன். என்ன கேஸ்? என்னை பத்த அறிவு உனக்கு இல்லை. நீங்க நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபெயிலியர் ஆக காரணம் என்ன தெரியுமா? தேவன் யார் என்கிற அறிவு இல்லை. நீ காசு இருந்தா, சில லட்சத்தை இருந்தா ஒரு காரை வாங்கிடலாம், ஒரு வீட்டை வாங்கிடலாம், ஒரு இடத்த வாங்கிடலாம், எல்லாம் வேணாலும் வாங்கிடலாம். ஆனா தேவனுடைய அறிவை விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. வாங்க முடியாது. பரலோகத்துக்கு போனீங்கன்னா டக்குன்னு தேவனுக்கு குறித்த அறிவு வந்துடும். ஏன்னா கண்ணால பார்க்கலாம், வேற அங்க தொடலாம், வைடூரத்தெல்லாம் பார்க்கலாம், எல்லாம் தெரிஞ்சிடும். கர்த்தர் யாருங்கிற அறிவு வந்துடும். அவர் ஐஸ்வர்ய சம்பளனுங்கிற அறிவு வந்துடும். பரிசுத்தனுங்கிற அறிவு அங்க லேசா வந்துடும். ஆனா பூமியில கர்த்தரை பார்க்க முடியாத இந்த பூமியில, கர்த்தரை தொட முடியாத இந்த பூமியில அவரை குறித்த அறிவு வேண்டும்னா அவர் சமூகத்துல உட்காரணும். வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும் போது கர்த்தரை குறித்த அறிவு பெருகும். கர்த்தரை குறித்த அறிவு பெருச்சுன்னா சங்கார தூதனுக்கு நீ விலக்கி காக்கப்படுவா. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வாசலிலே தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த ரத்தம் இருந்ததுனால சங்கார தூதன் அவங்களுக்கு வரல, எகிப்துக்கு போனா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் உனக்கு நடக்க போவது இல்லை.